குட் ஈவினிங் டு ஆல். சைக்காலஜி கொஷின்ஸோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் 30 கொஷின்ஸ் பார்த்தோம். இது 31ல இருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அப்படின்னா இதுதான் ஸ்பீடு. ஸ்பீடோட வேல்யூ வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, இதோட டைம் ஒரு கம்பத்தை கடப்பதற்கு அப்படின்னா 9 செகண்ட்ஸ். இது வந்து டைம். இதை வச்சு ரயிலோட நீளம் கேட்குறாங்க, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இது பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலாவை நாம் எது கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இது எப்படி மாறும்னா, இந்த டைம் இந்த சைடு மல்டிப்ளை ஆகும்போது ஸ்பீட் இன்டூ டைம் இந்த மாதிரி மாறும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பீடில் வந்து நான் என்ன போடுறேன்னா 60. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/80 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. கிலோமீட்டர் பெர் ஹவரை 5/80 மல்டிப்ளை பண்ணாதான் அது எதா மாறும், மீட்டர் பெர் செகண்டாக மாறும். ஓகேவா? டைம் இப்போ நான் வந்து ஸ்பீடு தான் இப்போ நம்ம போட்டிருக்கிறது. அடுத்தது டைம். டைம் வந்து 9 மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 9, இது வந்து 2 9 18. 2ஆல் இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ 30 × 5 மல்டிப்ளை பண்ணால் 150 மீட்டர். ரயிலோட லென்த் வந்து 150 மீட்டர். ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது கேலண்டர் டாபிக். இன்று வெள்ளிக்கிழமை. 100 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை? இதே மாதிரியான ஒரு கொஷின் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மெத்தடில் தான் இதை செய்ய போகிறேன். அந்த என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் 7ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கணும். 4 7 28. ரிமைண்டர் வந்து 2. 2 ரிமைண்டர் வருது எனக்கு இதில். அப்போ நான் வந்து 1 2 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இந்த கொஷினில் வந்து வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது சனிக்கிழமை, அடுத்தது ஞாயிறு. அப்போ லாஸ்ட்டாக என்ன கிழமை வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது வந்து HCF LCM வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு மாடல். 5 மணிகள் முறையே 2 4 6 8 10 வினாடி இடைவெளியில் ஒலிக்கின்றன. அவை அனைத்தும் ஒன்றாக ஒலித்த பிறகு மீண்டும் எவ்வளவு நேரம் கழித்து ஒன்றாக ஒலிக்கும்? இப்போ இது வந்து 5 டிஃப்ரெண்ட் கிளாக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் செட் பண்ணி அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து எப்போ அடிக்கும்னு கண்டுபிடிக்கணும்னா, இது நம்பர் சிஸ்டமோட லாஜிக் படி 2ஆலையும் 4ஆலையும் 6 8 10 எல்லா நம்பர்லையும் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணா என்ன இருக்கோ அதுதான் இந்த கொஷினோட ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வரும்னா, எல்சிஎம் எடுத்தால் தான் ஆன்சர் வரும். இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். மீச்சியமா எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டெப்பில் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த 3 to 5க்கு காமன் நம்பர் எதுவும் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாமே 1 1 1 கொண்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் 3 நம்பரில் எதுவுமே போகலை அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. 2 × 2 4, 3 × 2 6, அப்புறம் ஒரு 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 120 வரும். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கோட ஆன்சர் 120 செகண்ட்ஸ் ஒன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? எல்சிஎம், மீச்சிமா. அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 20, இது வந்து பர்சன்டேஜ்ல வரக்கூடிய கேள்வி. அட் த சேம் டைம்
நமக்கு மெஷர்மெண்ட், அதாவது அளவியல்லையும் வரக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஒரு செவ்வகத்தோட நீளத்தை 20% அதிகரித்து அகலத்தை 10% குறைத்தால் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா படி நம்ம செய்யலாம். அது என்ன ஃபார்முலானா x + y + xy/100. ஓகேவா? இதுல x அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். அது என்னதுன்னா 20%. அதிகரித்து அப்படின்னா அதோட சிம்பல் +20ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகலத்தை குறைத்து ஒய்ங்கிறது 2வது பர்சன்டேஜ். அது வந்து அதிகரிக்கல, குறையுது. ஸோ -10. இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ +10, சாரி +20, அதுக்கப்புறம் -10, அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பல். XYனா இந்த இடத்துல பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். +20 × -10/100. இப்போ இந்த இதில் 0 0 அடிச்சிடலாம். 20 - 10 10. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 -2. ஓகேயா? இதுலேருந்து இதை கழிச்சா 8%. ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வருது. +10லேருந்து தானே கழிக்கிறோம். ஸோ ப்ளஸில் தான் வருது. அப்போ இங்கே என்ன போடணும்னா 8% அதிகரிப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஏ மற்றும் பி சகோதரர்கள். பிளட் ரிலேஷனில் ஒரு கேள்வி. எப்போவுமே வந்து பிளட் ரிலேஷனில் ப்ளஸ் அப்படின்னா அது ஆண்களை வந்து குறிப்பதற்கு ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் அப்படிங்கிறது பெண்களை குறிக்கிறதுக்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏபி 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஏபி சைடில் ஆரோ போட்டுட்டு இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன அர்த்தம்னா 2 பேரும் பிரதர்ஸ்னு ஆகும். ஓகேவா? அடுத்தது சி மற்றும் டி 2 பேரும் சகோதரிகள். ஓகே, பட் அது நான் அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஏயின் மகன் டியின் சகோதரன். அப்போ ஏக்கு ஒரு பையன் இருக்கான். ஓகே, அவனோட பேரை சொல்லலை. ஏயோடைய பையன். ஓகேவா? டிக்கு வந்து யாருன்னா சகோதரன். டிக்கு இவன் வந்து சகோதரன். அப்போ இவன் தான் ப்ளஸ். அடுத்ததுல டியும் சியும் யாருன்னு சொல்லிட்டாங்கன்னா சகோதரிகள். டியும் மைனஸு, பக்கத்துலேயே சி போட்டுறேன், அவங்களும் மைனஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏயோடைய பசங்க தான் யாரெல்லாம் வருவாங்க? டி சி. இவங்க 2 பேர் எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து 3 பசங்க, ஒரு மகன் 2 மகள்கள். ஓகே, இப்போ கொஷின் என்ன? பிக்கும் சிக்கும் என்ன உறவு? பி யாரு? ஏயோட பிரதர். அதாவது சிடி இவங்க இந்த 3 பேருக்கும் அப்பா தான் ஏ. ப்ளஸ் வந்தா ஆண்கள்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஏ வந்து அப்பா. அப்பாவுடைய பிரதர் என்னன்னு சொல்லுவோம்? சித்தப்பா அல்லது பெரியப்பா. ஸோ ஆன்சர் வந்து சி, சித்தப்பா அல்லது பெரியப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் தவறான எண்ணை கண்டுபிடிக்கவும். 3, 8, 15, 24, 34, 48, 63. இதில் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். இதில் +5, அதுக்கப்புறம் +7 கூடுது, +9 கூடுது, அதுக்கப்புறம் +11 கூடணும். இது எல்லாமே ஒற்றைப்படை எண்ணா கூடிட்டே வருது. 5, 7, 9க்கு அப்புறம் 11. ஆனால் 24 கூட நீங்கள் 11 ஆட் பண்ணால் 34 வராது, 35 தான் வரும். அப்போ இதில் 34 தான் தப்பாக இருக்குது. அதுதான் தவறான எண். ஓகேவா? அதுக்கு அடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டாம், அது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து போட்டாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது வந்து லாபம் நஷ்டம். ஒரு பொருளுடைய வாங்கிய விலை வந்து 5000, அதனுடைய விற்ற விலை 6000. சாரி 5000 இல்லை, 500. 500, விற்ற விலை வந்து 600. வாங்கிய விலையை விட விலை அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இது லாபம் தான். லாபம் எவ்வளவுனா 600 - 500, 100. அதை சதவிகிதமாக மாற்றணும். லாப சதவிகிதம் எப்பவுமே மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
லாபம் எவ்வளவோ அதை மேலே எழுதணும். கீழே வந்து வாங்கிய விலை கீழே எழுதிட்டு இன்டூ 100 போடணும். ஓகே, இங்கே லாபம் வந்து 100 ரூபாய், வாங்கிய விலை வந்து 500 இன்டூ 100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5 100ஆல் அடித்தா 20. ஸோ 20% லாபம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இதுவும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். போர்ட் மாஸ் நீங்கள் வந்து 12P4R10S6T2 ஒரு லெட்டர்ஸ்க்கும் என்ன சிம்பிள்ங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க. அதே படி இங்கே எழுதிக்கணும். 12 into 4, அதுக்கப்புறம் ஆருக்கு பதிலாக -10, அடுத்தது எஸ்ஸுக்கு பதிலாக +6, டீக்கு பதிலாக டிவிஷன். இப்போ இதுக்கு அடுத்தது போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷனை ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போ 12 into 4 -10, 6 2ஆல் டிவைட் பண்ணால் 6/2 போட்டோன்னா என்ன வரும்? 3. ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் அடுத்தது 48 -10 + 3. அடுத்தது ப்ளஸ். இந்த 48ம் 3ன்னா ப்ளஸில் இருக்குது. அதிலிருந்து 10 கழிக்கணும். 51 - 10 41. ஆன்சர் வந்து 41. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கிற ஒரு கொஷின். பேசிக் கொஷின் தான். ஏ வந்து ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 10 டேஸில் முடிப்பார். பி வந்து 15 டேஸில் முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதை சிம்பிளாக போடணுன்னா A into B by A plus B இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 பேருடைய செஞ்ச நாட்களை மல்டிப்ளை பண்ணுறது மேலே இருக்கணும். 2 பேரும் செஞ்ச நாட்களை ஆட் பண்ணுறது கீழே இருக்கணும். ஓகேவா? இப்போ 10 into 15 by 10 plus 15 25. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள் 3 5 5 5. 5ஆல் இதை அடித்தா 6. ஆன்சர் வந்து 6 days. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வந்து ஒரு வெண்படம். அந்த படத்துல வந்து திருமணமானவர், ஆண்கள், ஆசிரியர்கள் இதுக்கு பொருந்துகிற ஒரு படத்தை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா பி. எப்படி பி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வட்டம் வந்து திருமணமானவர்களை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபுல்லாவே ஆண்கள் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. திருமணமானவர்கள்ல ஒரு சாரார் ஆண்கள் இருக்கலாம். ஓகேவா? அதுதான் இந்த இடம். அதுக்கப்புறம் இது வந்து ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த வட்டம் வந்து ஆசிரியர்கள். ஓகேவா? இப்போ திருமணமானவர்கள்ல ஆண்களும் இருப்பாங்க, ஆசிரியர்களும் இருப்பாங்க. ஆண்கள்ல திருமணமானவர்களும் இருப்பாங்க, ஆசிரியர்களும் இருப்பாங்க. ஆசிரியர்கள்ல திருமணமானவர்கள், ஆண்கள் 2 பேருமே இருப்பாங்க. ஸோ அதனால 3மே வந்து ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டதா இருக்கு. அதனால இந்த படம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது போலாம். இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு கேள்விதான். 100 பூனைகள் 100 எலிகளை கொல்ல 100 நாட்கள் ஆகிறது எனில் 4 பூனைகள் 4 எலிகளை கொல்ல எத்தனை நாட்கள்? ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டட் கொஷின் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் வரும்போது நமக்கு என்ன தோணும்னா, இப்போ 100 பூனை 100 எலி 100 நாள்னா அப்போ 4 பூனை 4 எலியை 4 நாட்கள் அப்படி யோசிப்போம். பட் ஆன்சர் அது வராது. ஓகேவா? இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட மாடல், வேலை காலம் அந்த மாடல் படி இது வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் மென், ஓகேவா, அதுக்கப்புறம் டேஸ், அப்புறம் ஒர்க்கு இந்த மாதிரி எழுதிக்கணும். இதில் வந்து மென் அப்படின்னா வேலை செய்யக்கூடியவங்க, பூனைகள் தான் வேலை செய்யுது. ஓகே, 100 பூனைகள் 100 எலிகள். ஒர்க்குங்கிறது அது எத்தனை எலிகளை கொண்டதோ அதான் ஒர்க்கு. 100 நாட்கள், டேஸில் 100. இப்போ 4 பூனைகள் 4 எலிகளை கொல்ல எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கணும். நீங்கள் ஃபார்முலாவாக போட்டிங்கன்னா, ஃபார்முலா சில பேர் போடுவீங்க. அப்போ அது வந்து M1 D1 W2
ஈக்குவல் டு M2D2W1. இது ஃபார்முலா. இப்போ லாஜிக்காக யோசிச்சோம்னா இந்த மாதிரி மென் டேஸ் வரும்போது ஸ்ட்ரைட்டாக பெருக்கணும், ஒர்க்கு வந்தால் கிராஸாக பெருக்கணும். ஓகே, அந்த மெத்தடில் போடலாம். மென் ஒன்னுனா இது ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வச்சுக்கணும், இது இது 2 2ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, மென் 2 அப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்முலாவில் போடலாமல் இந்த இதில் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தடில் நான் போடுறேன். இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட் பெருக்கல், இது மட்டும் கிராஸ். எங்கெல்லாம் ஒர்க் வருதோ அங்கே மட்டும் கிராஸ். இப்போ இங்கே 100 இன்ட்டு 100 இன்ட்டு 4 ஈக்குவல் டு இது இது இது. ஓகே, அடுத்து இந்த ஆரோ 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ இந்த ரெண்டு சைடும் காமனாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு போட்டோன்னா 100 இன்ட்டு 100 இன்ட்டு 4 டிவைடட் பை இந்த 4 இன்ட்டு 100 கீழே வந்துடும், ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ஒரு 100 ஒரு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 100. இந்த கொஷினோட ஆன்சரும் 100 தான். ஓகேவா, இது வந்து நீங்கள் பைக் அவுட் கூட பண்ணிக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். எப்படின்னா 100 பூனை 100 எலி 100னா 4 4 கேட்டாலும் ஆன்சர் 100 தான். சரியா, இப்போ நான் எக்ஸாம்பிள் இன்னொரு கொஷின், 7 சிலந்தி 7 வலைகளை 7 நாட்களில் கட்டும். ஓகேவா, அப்போ ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் கட்டும் அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து 7 நாட்கள். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கதான் ஆன்சராகவே வரும். ஆனா நம்பர் சேமா இருக்கணும். இங்க 7 7 7, இங்கேயும் 1 1. ஓகே, அந்த மாதிரி நம்பர் சேமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற என்ன டீட்டெயிலோ அதுதான் ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு சதுரங்க போட்டியில் 6 பேர் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றவருடன் ஒரு முறை விளையாட வேண்டும். இப்போ மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெறும்? இது எந்த மாதிரியான கணக்குனா, நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கணக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். 10 நபர்கள் ஒருவர் தங்களுக்குள் ஒருவர் மாறி ஒருவர் கை குலுக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கொஷினோட கான்செப்டும் இதுவும் ஒண்ணுதான். ஒரு சதுரங்க செஸ் விளையாடுறவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் கூட ஒரு முறை தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம அங்க என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபார்முலாவா இதை சொன்னேன், n இன்ட்டு n மைனஸ் 1/2. அதே மாதிரி தான் இங்க எழுத போறோம். n வந்து 6. ஓகேவா, அப்ப 6 இன்ட்டு 6 மைனஸ் 1/2. இது கேன்சல் பண்ணா 3. அப்ப 3 இன்ட்டு 5 15. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 15. அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட், இது வந்து கம்பேரிசன். ஏற்கனவே நம்ம பார்த்த கொஸ்டின் மாதிரியான கம்பேரிசன். ஏ என்பவர் பிஐ விட வசதியானவர். அப்ப நாம எப்படி எழுதணும்? ஏ தான் வசதியானவர். ஓகே, அப்ப ஏ பிஐ விட வசதியானவர். அடுத்தது சி என்பவர் ஏஐ விட வசதியானவர். இப்ப இங்க சி வரும். அடுத்து டி என்பவர் சிஐ விட வசதியானவர். அப்படின்னா இந்த இடத்துல டி போட்டு அவர் சியை விட வசதியானவர் வச்சுக்கலாம். அப்புறம் இ என்பவர் எல்லோரையும் விட வசதியானவர். அப்ப இதுக்கு முன்னாடி இ வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இ, அப்புறம் டி, அப்புறம் சி, ஏ, பி. ஓகே, எல்லாரையும் விட வசதியானவர் தான் ஃபர்ஸ்ட் இவர்ல வரும். இவர்களின் நடுவில் இருப்பவர் யார்? நடுவில்னா சென்டர்ல இருக்கிறது சி. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? சி. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 44, விடுபட்ட எண்ணை காண்க. இது வந்து ஒரு டேப்லெட் காலம்குள்ள நம்பர்ஸ் இருக்கு, 4 3 8, அதுக்கு அடுத்தது 9 5 1 2 7 கொஸ்டின் மார்க். இப்போ இதில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, மேலிருந்து கீழே இந்த நம்பரை நீங்கள் டோட்டல் பண்ணீங்கன்னா 15 வருது. இப்போ வந்து 4 3 8 இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க, 15 வருது. ஓகேவா, அதே மாதிரி 9 5 1 இது எல்லாத்தையும் கூட்டினா 15. அப்போ அதே மாதிரி இங்கேயும் 2 7 கூட எதை கூட்டினா 15 வரணும். இப்போ 2 + 7 9, 9 கூட 6 கூட்டினா தான் 15 வரணும். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 6. ஓகேவா,
அடுத்த கொஸ்டின் போலாம். வயது கணக்கு வயது கணக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயது விகிதம் 7:1 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 4 வருடங்களுக்கு பின்பு விகிதம் வந்து 4:1. ஒரு தாய் மற்றும் மகளின் வயது விகிதங்கள் சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தாயோட வயது, ரெண்டாவது மகளின் வயது. ஓகேவா? இதை வந்து நான் ஈக்குவேஷன் மெத்தட்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் தற்போதைய வயது, அதுக்கப்புறம் உள்ளது என்னன்னா 4 வருடங்களுக்கு பின்பு பிளஸ். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஈக்குவேஷன் எழுதுறோம்னா 7 அப்படிங்கிறது 7x, ஓகேயா, பை 1ங்கிறத 1x இப்படி எடுத்துக்கணும். எக்ஸ் சேர்த்து எழுதிக்கணும். ஏன்னா விகிதம்னாலே ஒரு பொதுவான வாய்ப்பாடால டிவைட் பண்ணி கொண்டு வர்றது தான் விகிதம். அந்த பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இது வந்து தற்போதைய விகிதம். இது கூட ஒரு 4 மேலேயும் கீழேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா அந்த விகிதம் நமக்கு என்ன வரும்னா 4/1. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7x + 4 ஈக்குவல் டு இந்த கிராஸ்ல பண்ணா 4x + 16. இப்போ இந்த 4x இந்த சைடு கொண்டு வந்தா 7x - 4x, அதுக்கப்புறம் 16 - 4. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 3x = 12, x = 4. இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்? தாயின் தற்போதைய வயது. தாயின் தற்போதைய வயது நம்ம 7xன்னு வச்சிருக்கோம். இப்போ 7 × 4 28. இதுதான் அந்த தற்போதைய வயது. ஓகேவா? ஆன்சர் வந்து 28. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இது ரொம்ப சிம்பிள் கொஷின். முக்கோணங்களோட எண்ணிக்கை. இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டயக்ராம். இதில் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டு பாருங்க. இதில் 2 முக்கோணம் இருக்கும். இது ஒன்று, அப்புறம் ஆப்போசிட்டில் ஒன்று. இது 2 ஆச்சா? அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே போடும்போது ஃபுல் லைனை போடாமல் ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இது 3, இது 4. ஓகேயா? இப்போ 4 ஆச்சா? ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த லைனை இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து 5, இது 6 ஆச்சா? அதுக்கப்புறம் இந்த பெரிய லைன் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா? அந்த பெரிய லைன்ல இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிளும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகும். அப்போ 8. இந்த மாதிரி டயக்ராம் வந்தாலே 8 தான் வரும் ஆன்சர். இதை ஷார்ட்டாக போடுகிறது எப்படின்னா, உள்ள வந்து நமக்கு நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸை 2ஆல் பெருக்குனாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ இந்த சதுரத்துக்குள்ளேயே டயகனல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை முக்கோணம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் போடுங்க. அதாவது நல்லா தெரியிற முக்கோணங்களுக்கு 1 2 3 4 நம்பர் போடுங்க. ஒரு டயக்ராம் வந்து 1, இது 2, இது 3. ஓகேவா? இதில் நம்பர்ஸ் போடும் 1 2 3 4 5 6. அப்போ இதில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு தெரியும்னா 6 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. இந்த டயக்ராமுக்கு 12, இந்த டயக்ராமுக்கு 8. இந்த கொஷினோட ஆன்சர் 8. ஓகே, அடுத்தது போகலாம். கோடிங் டிகோடிங் இதுவும் ஈஸி தான். இது எல்லாமே கரெக்டாக கவனமாக கவனிச்சு போடணும். இதில் வந்து தெரியுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தப்பாக ஷேட் பண்ணிடாதீங்க. என்ற வார்த்தை, எஜுகேஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஆப்ஷனில் இருக்கிற எழுத்துக்கள் இங்கே இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சிஏடி இங்கே இருக்கு. அப்போ இதை வச்சு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, டொனேட் இது எல்லா எழுத்துக்களும் இதில் இருக்கா? டி இருக்கு, ONATE இருக்கு. எல்லாமே ஒரு டைம் தான் வரணும். 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆனால் கூட அது எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்து இங்கே ஒன்று தானேப்பா இருக்கு. இங்கே ஒருவேளை 2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து உருவாக்க முடியும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு எழுத்தை ஒரு முறை தான் பயன்படுத்தி இருக்கணும். ஓகே, அடுத்தது நேஷன். இந்த இடத்துல பாருங்க, N
ஏ இருக்கு, டி இருக்கு, ஐ இருக்கு, ஓ, மறுபடியும் என் வருது. அப்ப என் ஒரு தடவை தான் இங்க இருக்கு, ஆனா இங்க 2 தடவை வருது. ஓகே, இது கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ சி இருக்கு, ஏ, யூ இருக்கு, டிஐஓஎன் இருக்கு. ஸோ இதுதான் அப்போ ஆன்சர். ஓகே, ஒரு எழுத்து ஒரு முறை தான் வர வேண்டும். உருவாக்க முடியாத வார்த்தை நேஷன். அடுத்த கொஸ்டின் போடலாம். இது வந்து டைரக்ஷன்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ நமக்கு நிழல் வச்சு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். நிழலோட கான்செப்ட் என்னன்னு முதல்ல தெரியணும். இப்போ நமக்கு வந்து டைரக்ஷன் மேப் தெரியும் இல்லையா? இதுதான் கிழக்கு. கிழக்கு திசையில தான் சூரியன் உதிக்கும். கிழக்கு திசையில உதிக்கும். இப்ப கிழக்கு திசையில சூரியன் உதிக்கும் போது காலை நேரத்துல ஒருத்தர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற ஒருத்தரோட நிழல் வந்து இந்த சைடு தான் விழும். ஏன்னா சூரிய கதிர்கள் இப்படிதான் படுது. ஒரு பொருள் இங்கு வைக்கப்பட்டால் அதோட நிழல் அதுக்கு பேக் சைடில் தான் விழும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ இங்க நிக்கிறவர் எந்த திசையை நோக்கி நிக்கிறாருங்கிறது வேணும். இரண்டே திசையை நோக்கி நிற்கும் போது மட்டும்தான் இந்த நிழலை நம்ம பார்க்க முடியும். ஒன்று வடக்கு திசை நோக்கி, இன்னொன்று தெற்கு திசை நோக்கி. இப்போ நான் இந்த நபர் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அவருக்கு வந்து எது வலது எது இடது, எது லெஃப்ட் ரைட் அப்படின்னு தெரியணும். இந்த வடக்கு திசை நோக்கி நிற்கிறவருக்கு வந்து இதுதான் லெஃப்ட் சைட். ஸோ இதுதான் ரைட் சைட். ஓகேவா? இதே தெற்கு திசையை நோக்கி நிற்கிறவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறும். இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். தெற்கு திசை நோக்கி நிற்கிறவரோட நிழலும் இந்த சைடு தான் விழும். ஆனால் காலை நேரம், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது சூரிய உதயம். இப்ப காலை நேரத்துல ஒரு நபர் வடக்கு திசை நோக்கி இருந்தால் அவருக்கு இடதுபுறமாக நிழல் விழும். காலை நேரத்தில் ஒருவர் தெற்கு திசை நோக்கி நின்றால் அவருக்கு வலதுபுறமாக நிழல் விழும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சுதான் இந்த கொஷின். இவங்க என்ன சொல்றாங்க? காலை சூரிய உதயத்தின் போது ராம் ஒரு கம்பத்தை பார்த்தான். கம்பத்தின் நிழல் அவனுக்கு வலதுபுறம். அப்ப அவனுக்கு வலதுபுறமா நிழல் விழுந்திருக்கு காலை நேரத்துல. சரியா? வலதுபுறம் நிழல் விழுந்தா அந்த நபர் எங்க நோக்கி நிக்கணும்? தெற்கு. ஓகேயா? அப்ப ராம் எந்த திசையை நோக்கி நிற்கிறார்? தெற்கு திசையை நோக்கி நிற்கிறார். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நான் சொன்ன இதே கான்செப்டை நீங்க வந்து சூரியன் மறையும் போது போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா சூரியன் மறையும் போது மேற்கு திசையில மறையும். அப்ப நிழல் இந்த சைடு விழும். ஓகேவா? இப்ப நாம போட்டதுக்கு ஆப்போசிட்டா வரும். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 முதல் 50 வரை உள்ள எண்களில் 3ஆல் வகுப்படும் மற்றும் 3 என்ற எண் கொண்ட எண்கள் எத்தனை? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எழுத போற நம்பர்ல 3ங்கிறது கட்டாயம் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அது 3ஆல வகுப்படவும் செய்யணும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எப்படி போகணும்னா, இப்போ 1 to 50 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்ல வந்து நம்ம 3 வரக்கூடிய நம்பர் நிறைய எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். 3ல தான் முடியணும்னு அவங்க சொல்லல. ஏதாவது ஒரு எண் 3ல இருக்கணும் அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் 3 வரக்கூடிய நம்பர்ஸ்லாம். இதுல 3ஆல வகுப்படுறது எதெல்லாம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். 3 எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து 30, அதுக்கப்புறம் 33, ஓகே, அதுக்கப்புறம் 36, அப்புறம் 39. அவ்வளவுதான். இந்த 5 நம்பர் மட்டும்தான் 3 டேபிள்ல போகும், வேற எதுவும் போகாது. அப்ப கொஸ்டினோட ஆன்சர் வந்து 5. அடுத்த கொஸ்டின் போலாம். இது வந்து வார்த்தைகளை அர்த்தம் உள்ளதாக வரிசைப்படுத்துக. சாவி, கதவு, பூட்டு, அறை, விளக்கு எரிய விடுதல். அதாவது சுவிட்ச் போடுறது, லைட்டோட சுவிட்ச் போடுறது. இங்கிலீஷ்ல வந்து சுவிட்ச் ஆன் த லைட் அப்படின்னு இருக்கும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? ரூம்குள்ள போய் சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னா சாவியை வச்சு பூட்டை திறக்கணும். ஓகேவா? சாவியை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சாவி, அதுக்கப்புறம் பூட்டு, பூட்டை திறந்து கதவை ஓப்பன் பண்ணணும். கதவை ஓப்பன் பண்ணா அறைக்குள்ள நுழையலாம்.
அறைக்குள்ள நுழைந்த பின்பு விளக்கு எரிய விடலாம். ஓகேயா? சாவி வந்து 1, பூட்டு வந்து 3, கதவு எத்தனாவது இருக்கு? 2, அறை அப்படிங்கிறது 4, விளக்கு எரிய விடுதல் 5. ஸோ 1, 3, 2, 4, 5. இது ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.